செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். இன்றைய நாளிலும் கூட நேற்று முன்தினம் இடம்பெற்ற மிக முக்கியமான சம்பவத்தின் பின்னணிகளும் தொடர்புடையவர்கள் பற்றிய தகவல்களை பரிமாறலாம் என்று நினைக்கின்றோம். அது வேறு ஒன்றுமல்ல, கொழும்பிலே இருந்து கொண்டு தமிழர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகள், மனிதுரிமைகள் மீறல்கள், தமிழ் மக்கள் மீது கட்டவிழ்த்து விடப்பட்ட தென்னிலங்கையினுடைய அராஜகங்கள் தொடர்பில் ஒற்றை குரலிலிருந்து தென்னிலங்கையிலே சட்ட ரீதியாகவும் சரி, ஊடகங்கள் வாயிலாகவும் சரி, கடுமையான விமர்சனத்தை முன்வைத்த ஒரு குரலை 2020 ஜனவரி 5ஆம் தேதி கட்டுப்படுத்தியது அல்லது முடிவுக்கு கொண்டு வந்தது தொடர்பில் சந்திரிகா மீது கடுமையான குற்றச்சாட்டுக்களை ஊடகங்களும் சட்டத்துறை சார்ந்தும் அன்றைய காலப்பகுதியில் முன்வைக்கப்பட்டது. அவை தொடர்பில் தான் இன்றைய நாளில் பார்க்கலாம் என்று நினைக்கின்றோம். அது வேறு யாருமல்ல, நீங்களே அறிந்திருப்பீர்கள். அந்த மனிதர் குமார் பொன்னம்பலம் தென்னிலங்கையிலே வைத்து உயர் பாதுகாப்பு நிறைந்த சூழ்நிலையில் படுகொலை செய்யப்பட்டார். அந்த படுகொலை தொடர்பில் தான் இன்றைய நாளில் பல விடயங்கள் பேசப்படாமல் இருக்கின்றது. சந்திரிகா படுகொலை செய்தார் அல்லது சந்திரிகா தான் இதன் பின்னணியில் செயற்பட்டார் என்று ஊடகங்கள் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்த நிலையில் சந்திரிகாவை காப்பாற்றுவதற்காக விஸ்வரூபம் எடுத்த 3 தமிழ் தலைமைகள் பின்னிட்ட நாட்களில் பகுதியளவு அல்லது பகுதி நேர தமிழ் தேசியவாதிகளாக காணப்பட்டவர்களுடைய சூழ்நிலைகளும் அவர்களுடைய பின்னணிகளும் தொடர்பில் தான் இன்றைய நாளில் பார்க்கலாம் என்று நினைக்கின்றோம். தமிழ் மக்களை பொறுத்தவரையில் தமிழ் மக்களின் ஆளுமைகளாக பார்க்கப்பட்ட பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். படுகொலை செய்வதற்கான திட்டங்கள் தீட்டி அவர்கள் படுகொலை செய்யப்பட்ட வரலாறுகள் இருக்கின்றன. அந்த வரிசையிலே மாமனிதர் குமார் பொன்னம்பலம், மாமனிதர் சந்திரநேரு, மாமனிதர் சிவநேசன், மாமனிதர் ரவிராஜ் என்று ஒரு பட்டியலை நீண்டு கொண்டு செல்லுகின்றது. அதே போன்று ஊடகவியலாளர்களையும் இந்த அரசு விட்டு வைக்கவில்லை. குறிப்பாக சந்திரிகாவின் அரசு கால பகுதியில் அதிகளவான ஊடகவியலாளர்களும் படுகொலை செய்யப்பட்டிருந்ததையும் யாரும் மறந்திருக்க மாட்டார்கள். குமார் பொன்னம்பலத்தின் கொலைகளுக்கு திட்டமிட்டவர்கள் அல்லது கொலை புரிவதற்கு காரணமாக இருந்தவர்கள் கைது செய்யப்பட்டார்கள் சந்தேகத்தின் அடிப்படையில். ஆனால் தண்டிக்கப்படவும் இல்லை, சட்டத்தின் பிடியிலிருந்து வெளியே வந்து விட்டார்கள். அதே போன்றுதான் சந்திரிகா அவர்கள் செய்த இன்னும் ஒரு நடவடிக்கை என்னவென்று சொன்னால், இவை தொடர்பில் ஆணைக்குழுக்களை அமைப்பதும் அந்த ஆணைக்குழுக்கள் செயலற்றி செல்லுகின்ற ஒரு தன்மை இருந்ததையும் யாரும் மறந்திருக்க மாட்டீர்கள். ஒத்தேகன சஞ்சீவ் அவர்கள் சந்திரிகாவினுடைய மெய் பாதுகாவலருள் ஒருவராக இருந்தவர். இவர் பாதாள உலக குழுவின் ஒரு முக்கியமான ஒரு நபராகவும் காணப்பட்டார் என்று கூறப்படுகிறது. அது மட்டுமல்லாது மொரட்டுவ சமனுடன் சந்திரிகாவினுடைய மெய் பாதுகாவலராக இருந்த சஞ்சீவ் அவர்கள் ஒரு ஒப்பந்தம் செய்கிறார் குமார் பொன்னம்பலத்தை படுகொலை செய்வது தொடர்பில். குமார் பொன்னம்பலத்தை படுகொலை செய்வது தொடர்பில் சஞ்சீவ் அவர்களிடம் இந்த ஒப்பந்தத்தை வழங்கியது யார் என்று சொன்னால், அதாவது சந்திரிகாவினுடைய ஒரு மாமனார் என்று கூறப்பட்ட அனுருத்த ரத்துவத்தையினுடைய மகன் மூலம்தான் இந்த ஒப்பந்தம் நடைபெறுகிறது. அந்த ஒப்பந்தம் நடைபெற்று அவர் படுகொலை செய்யப்படுகிறார். அதன் பின்னர் சஞ்சீவ் அவர்களும் பின்னிட்ட நாட்களில் படுகொலை செய்யப்படுகிறார்கள். இந்த கொலைக்கு யார் காரணம் என்கின்ற ஒரு விடயமும் எந்த ஒரு தகவலும் வெளிவரவில்லை. ஜனாதிபதியினுடைய பிரதான பாதுகாப்பு அதிகாரியாக இருந்தவர் தான் அந்த குறித்த சஞ்சீவ் அவர்கள், பொத்தேகன சஞ்சீவ் அவர்கள். ஆனால் பின்னிட்ட நாட்களில் அவரும் படுகொலை செய்யப்படுகிறார். பாருங்கள், ஜனாதிபதியின் பாதுகாப்பு அதிகாரிகளாக இருந்தவர்கள் மீதுதான் குற்றச்சாட்டுகளும் குற்றச்செயல்களும் தொடர்ந்து கொண்டிருந்தன. இப்போதும் பார்த்தீர்கள் என்றால் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மெய் பாதுகாவலர்கள் பலருடைய பெயர்களை ஆங்காங்கே பலரும் குற்றச்செயல்களோடு தொடர்புபடுத்தி உச்சரிக்கின்றார்கள். அப்படி பார்க்கின்ற போது நாட்டில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கக்கூடிய முப்படையின் தலைவராக இருக்கக்கூடிய ஜனாதிபதி அவர்களிடமே இந்த குற்றவாளிகளும் குற்றத்தோடு தொடர்புபட்டவர்களும் சரணடைந்திருக்கின்ற ஒரு மிகவும் ஒரு மோசமான ஒரு நாட்டினுடைய சூழ்நிலை இருந்ததையும் யாரும் இங்கு பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. சமாதான புறாவாக தமிழ் மக்கள் மத்தியிலே காட்சியளித்த சந்திரிகா பண்டாரநாயக்கா அவர் பதவியேற்ற பின்னர் ஒரு இரத்த காட்டேரியாகவும் தமிழ் மக்களின் இரத்தங்களை உறிஞ்சி குடிப்பதிலும் தான் அவர் ஒரு முக்கியமானவராக இருந்தார். இந்த தகவலை உங்களிடம் கூறுவதற்கு முன்னர் நேற்று முக்கியமான ஒரு சில தமிழ் ஆளுமைகளுடன் கதைக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தது. நீங்கள் நினைப்பது போன்று அரசியல்வாதிகள் அல்ல, அதற்கு அப்பால் இருக்கக்கூடிய ஆளுமைகளுடன். அவர்கள் சந்திரிகா தொடர்பில் கூறிய ஒரே விடயம்தான், சந்திரிகாவிடம் இருந்த ஒரு நல்ல விடயம் என்னவென்று சொன்னால், கடந்த காலங்களிலே எல்லோரும் நேரடியாக படுகொலை செய்தார்கள். அவர் படுகொலையும் செய்து கொண்டு யார் யார் தமிழினத்தில் முக்கியமான தலைவர்கள் என்று இனங்காணப்பட்டார்களோ அவர்களையும் அவர் இலகுவாக முடித்து கட்டிய ஒரு வரலாறையும் தமிழ் மக்கள் இங்கு அவதானிக்க வேண்டி இருக்கின்றது என்று அவர்கள் குறிப்பிட்டுக் கொண்டார்கள். அந்த வகையில் பார்க்கின்ற போது இதுவும் நிஜமாகின்றது. இப்போது நீங்கள் யோசிக்கலாம், என்ன விடயத்தை கூறப்போகிறீர்கள்? வளமை போன்று சந்திரிகாவின் ஆட்சி காலத்திலே குமார் பொன்னம்பலம் படுகொலை செய்யப்பட்டார், எனவே அதற்கு பிரதான காரணம் சந்திரிகா என்று கூறப்போகிறீர்களா என்கின்ற ஒரு சிந்தனை உங்களிடம் இருக்கலாம். இல்லை, 1999ஆம் ஆண்டு காலப்பகுதியிலே யுத்தம் உக்கிரமடைந்து வடமாகாணத்திலே மக்களினுடைய அவலக்குரல் மிக மிக அதிகமாக எழுந்து கொண்டிருந்தது.
இருந்தது. அதற்கும் மேலதிகமாக வடக்கு கிழக்குங்களும் ஒரு அபாய சூழ்நிலை இருந்த போது அந்த காலப்பகுதியில் தான் குமார் பொன்னம்பலத்தினுடைய அழுத்தமான குரல்களும் இருந்தது. அந்த நேரத்திலே ஒரு முக்கியமான கூட்டம் இடம்பெறுகிறது கொழும்பு பகுதியிலே. கொழும்பை புலிகள் தாக்கினால் தமிழர்களை நானே தலைமை தாங்கி தாக்குவேன் என கொழும்பில் இடம்பெற்ற முக்கிய பிரமுகரான சந்திப்பின் போது சந்திரிகா கூறியதாக சண்டே லீடர் பத்திரிகையில் குமார் பொன்னம்பலம் அதனை ஆதாரத்துடன் வெளியிடுகிறார். நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க நாட்டில் இருக்கும் இன்னொரு இனத்தையே தலைமை தாங்கி கொலை செய்வேன் என கூறுவது எவ்வளவு பாரதூரமான விடயம் என்று கூறியதுடன் சண்டே லீடர் பத்திரிகையில் குறித்த கட்டுரை வெளியான பின்னர் அது தொடர்பில் வெளிநாட்டு ராஜதந்திரிகளுடனும் வெளிநாட்டு அதிகாரிகளுடனும் வெளிநாட்டு தூதரகங்களுடனும் குமார் பொன்னம்பலம் அவர்கள் தொடர்பு கொள்கிறார். சந்திரிகாவின் இப்பேச்சு தமிழ் மக்கள் மத்தியில் பெரும் மனக்கிளர்ச்சியை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக குமார் பொன்னம்பலம் சிங்கள ஆங்கில ஊடகங்களில் சந்திரிகாவை மிக கடுமையாக விமர்சித்தார். அந்த வேளையில் தமிழர் விடுதலை கூட்டணி முட்டுக் கொடுத்தது. தமிழர் விடுதலை கூட்டணி முட்டுக் கொடுத்து சந்திரிகாவை காப்பாற்ற முயல்கின்றது. நான் உங்களுக்கு ஆரம்பத்திலேயே குறிப்பிட்டேன். அதாவது சந்திரிகாவை காப்பாற்றுவதில் 3 போலி தமிழ் தேசிய தலைமைகள் என்று கூறியவர்கள் 2 பேர் பகுதி நேர தமிழ் தேசிய தலைமைகளாக இருந்தவர்கள். அதில் ஒருவர் மரணித்து விட்டார், இன்னும் ஒருவர் உயிரோடு இருக்கின்றார். தமிழர்களை கொல்வேன் என்று என சந்திரிகா அம்மையார் சொல்லவில்லை என்றும் அவர் தமிழ் மக்களை நியாயமாக நடத்தும் ஒரு தலைவர் என்றும் தமிழர் விடுதலை கூட்டணி அறிக்கை ஒன்றை வெளியிடுகிறது. இந்த அறிக்கை ஒன்று திடீரென்று வருகிறது. சந்திரிகா மீது ஒரு பச்சாத்தாபம் காட்டிய வகையிலே ஒரு அறிக்கை வெளிவருகின்றது. நானே தலைமை தாங்கி தமிழர்களை கொல்வேன் என சந்திரிகா கூறினாரா இல்லையா என தமிழர் விடுதலை கூட்டணிக்கு எப்படி தெரியும்? தமிழர் விடுதலை கூட்டணி அந்த காலகட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை. அப்படி என்றால் ஏன் தமிழர் விடுதலை கூட்டணி அறிக்கை விட்டது? தமிழர் விடுதலை கூட்டணி ஏன் இதில் மூக்கை நுழைக்கிறது? அதனை பார்ப்போம். சந்திரிகாவுக்கு மிக நெருக்கமானவர்கள் என கருதப்படும் சிலர் கலந்து கொண்ட இந்த சந்திப்பு ஒன்றிலேயே சந்திரிகா இந்த கருத்தை வெளியிட்டார். அந்த கலந்துரையாடலே சந்திரிகாவுக்கு மிக நெருக்கமானவர்கள் என்று கலந்து கொண்டவர்களிடம் தான் இந்த கருத்தை கூறுகிறார். அதில் தமிழர் என்று சொல்ல போனால் இலங்கை மத்திய வங்கியின் தலைவராக இருந்த ராஜன் அவர்கள் அந்த கூட்டத்திலே கலந்து கொள்ளுகிறார். அந்த கூட்டத்திலே கலந்து கொண்ட ஒரு தமிழன் ராஜனாக இருந்திருக்கின்றார். உடனடியாக சந்திரிகாவினுடைய புலனாய்வு அதிகாரிகள் திக்கி திணறி இந்த தகவல் எப்படி சென்றது என்று தேடுகின்ற போது சந்திரிகா பேசிய விடயம் எப்படி வெளியே போனது? தமிழர் என்ற காரணத்தினால் ராஜன் மீது நேரடியாக, வளமையாக தென்னிலங்கையில் என்ன விடயம் நடைபெற்றாலும் விடுதலை புலிகள் மீது குற்றச்சாட்டுக்களை முன்வைப்பது அல்லது கொழும்புக்கு வருகின்ற தமிழ் மக்களை அல்லது தமிழ் இளையவர்களை கைது செய்வது போன்று அந்த கூட்டத்திலே ராஜன் கலந்து கொண்டார். எனவே ராஜன் தான் குமார் பொன்னம்பலத்துக்கு தகவல் வழங்கினார் என்று உடனடியாகவே ராஜனுடைய பதவி பறிக்கப்படுகிறது. அந்த சூழ்நிலையில் குமார் பொன்னம்பலம் அவர்களை பொறுத்தவரையில் சொல்ல போனால் அவர் ராஜனோடு தொடர்பு வைத்து இந்த தகவல் எடுக்க வேண்டிய தேவையில்லை. அவர் வேறு யாரிடம் கூட பெற்றிருக்க முடியும். அவர் கூறுகின்றார், இது எனக்கு ராஜன் மூலம் இந்த தகவல் கிடைக்கப்பெறவில்லை, வேறு ஒரு விதத்தில் கிடைக்கப்பட்டது என்ற கூறியும் கூட அவர் சண்டே லீடர் பத்திரிகையிலே இது தொடர்பான தொடர்ச்சியாக எழுதுகின்ற போது மீண்டும் ராஜன் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. நான் கூறியது எப்படியோ அம்பலமாகிவிட்டது என என்ன செய்யலாம் என்று தடுமாறுகிறார் சந்திரிகா. இந்த விடயம் வெளியே சென்று நான் கூறியது உண்மை, தமிழர்களை அழிப்பேன் என்று கூறியது உண்மை. ஆனால் வடக்கு கிழக்கில் 1994ஆம் ஆண்டில் இவருக்கு வாக்களித்த மக்களினுடைய தொகையை நினைத்துத்தான் இந்த இடத்திலே மிகவும் வேதனையாக இருக்கின்றது. உடனடியாகவே தனது ஆலோசகர் அன்று இப்போது எப்படி தென்னிலங்கை அல்லது கொழும்பில் இருக்கக்கூடிய அரசுகளுக்கு ஒரு இரட்டை முகவராகவும் பகுதி நேர ஆலோசகராகவும் இருக்கிறார் சுமந்திரன் என்றால், அதுபோன்று சுமந்திரனுக்கு நிகராகவே நீலம் திருச்செல்வம் அன்றைய காலப்பகுதியிலே ஜனாதிபதி மாளிகைக்குள் உடனே செல்லுகின்றார். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், இப்போது அனுரகுமார திசாநாயக்க வந்த பின்னர் தான் சுமந்திரனுக்கு தொலைபேசி உரையாடல். முன்னரெல்லாம் நேரடியாகவே சென்று விடுவார் அவர் ஜனாதிபதியை சந்திப்பதற்கு. ரணில் விக்ரமசிங்கே பிரதமராக இருந்த 2015ஆம் ஆண்டு காலப்பகுதியிலே அதிகளவு நாட்கள் அவர் பிரதமர் அலுவலகத்தில் தான் இருந்ததாக தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய ஆங்கில சிங்கள ஊடகங்கள் எழுதியது யாரும் மறந்திருக்க மாட்டீர்கள். நீலம் திருச்செல்வம் அறிக்கை ஒன்றை வெளியிடுவதாக உறுதியளித்து விட்டு வருகிறார். எப்படி இப்போது ஐநா வரப்போகிறது, இந்த அறிக்கையில் எப்படித்தான் வர வேண்டும் என்றால் தென்னிலங்கையை பிரதிபலிப்பதுதான் எங்களிடம் இருக்கக்கூடிய போலி தலைமைகளின் நிலைப்பாடு. அதே போன்று நீலம் திருச்செல்வம் கூறுகிறார், நோ 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 நோ, அது அப்படியெல்லாம் இடம்பெறாது, உங்களுக்கு ஆதரவாக ஒரு அறிக்கை வெளியிடுகிறோம் என்கிறார். அந்த விடயத்திலும் கூட நீலம் திருச்செல்வம் ஒரு தில்லாலங்கடி வேலை பார்க்கின்றார். அந்த தில்லாலங்கடி வேலையும் கூட பின்னர் அம்பலமாகிறது. அதற்கு சம்பந்தனம் ஒத்து ஊதுகின்ற சம்பவம் தான் இங்கு இடம்பெறுகிறது. தற்போது எப்படி தமிழரசு கட்சி அல்லது முன்னர் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருந்தபோது அமரர் சம்பந்தன் இறந்த பின்னர் என்று ஒற்றை தலைமையாக சுமந்திரன் மட்டும் தமிழரசு கட்சியை முடிவெடுக்கின்றாரோ, அன்றைய காலப்பகுதியில் நீலம் திருச்செல்வம், சம்பந்தன், ஆனந்த சங்கரி
எல்லாம் ஒரு கூட்டாகத்தான் தெரிவார்கள். அவர்கள் அனைவருமே கதிர்காமரோடு அடங்கலாக அனைவருமே அதி உச்ச பாதுகாப்பிலே கொழும்பிலே வலம் வந்தவர்கள். கதிர்காமர் வெளிவிவகார அமைச்சரான பின்னர் இவர்கள் 3 பேருக்கு மிக உயர்வான இடம் சந்திரிகாவின் அரசிலே வழங்கப்பட்டது. வடமையாக என்ன இடம் வரும்? தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய அரசு தலைவரை வயது முதிர்ச்சி காரணமாக சம்பந்தன் சந்திக்கவில்லை, சுமந்திரன் சந்தித்தார் என்றால் உடனடியாக வந்து சம்பந்தனோடு அவசர ஆலோசனை நடத்துவது போன்றோ நீலம் திருச்செல்வம் தான் இந்த முகவராக செயற்படுவது, அதாவது அந்த ஏஜென்ட் என்று சொல்லுவார்கள். அப்படி செயற்பட்ட நீலம் திருச்செல்வம் உடனடியாக வந்து ஆனந்த சங்கரியோடு ஒரு கலந்துரையாடலில் ஈடுபடுகிறார். அன்றைய கால பகுதியில் ஆனந்த சங்கரி அவர்கள் துணைத் தலைவராக இருக்கின்றார். தமிழர் விடுதலை கூட்டணி தலைவராக இருந்த சிவசிதம்பரம் அவர்கள் சுகையினம் காரணமாக அவருடைய செயற்பாடுகள் குறைகின்ற போது ஆனந்த சங்கரி அவர்களுடன் இவர் கலந்துரையாடலை மேற்கொள்கிறார். இந்த அரசியல்வாதிகள் எல்லாம் அதாவது குற்றங்களை அல்லது பிழைகளை செய்துவிட்டு அதற்கு நியாயம் தேடிக்கொள்வதில் வல்லவர்கள். அதில் நீலம் திருச்செல்வமோ சம்பந்தனோ சங்கரியோ விதிவிலக்கல்ல. சந்திரிகா அம்மையாருக்கு களங்கம் ஏற்பட்டு விட்டதென துடிதுடித்து போன 3 தமிழ் அரசியல் பிரமுகர்களும் உடனடியாகவே ஒரு அறிக்கையை தயாரிக்கின்றார்கள். சம்பந்தனின் கையொப்பம் இடப்பட்டிருந்தது. சம்பந்தன் என கள்ள கையொப்பத்தை வைத்தவர் வேறு யாரும் அல்ல, கலாநிதி நீலம் திருச்செல்வம் என்று ஊடகங்களிலே வெளிப்படையாக விமர்சிக்கப்பட்டது. அது வந்து சண்டே லீடர் பத்திரிகையில் கூட ஒரு பிரதான கட்டுரை பகுதியாக வந்திருந்தது. நீலம் திருச்செல்வத்தின் அலுவலகத்திலிருந்தே சகல பத்திரிகைகளுக்கும் தொலைநகல்கள் அனுப்பப்பட்டது. சண்டே லீடர் பத்திரிகைக்கும் ஒரு பிரதி அனுப்பப்படுகிறது. அந்த பிரதி அனுப்பப்படுகிற போது சண்டே லீடர் பத்திரிகையின் ஆசிரியர் லசந்த விக்ரமதுங்கவோடு குமார் பொன்னம்பலம் அவர்கள் உரையாடி கொண்டிருந்தார். குமார் பொன்னம்பலம் உரையாடி கொண்டிருந்த போது இந்த தொலைநகல் வருகின்ற போது அந்த தொலைநகலை குமார் பொன்னம்பலத்திடம் சண்டே லீடர் பத்திரிகையின் ஆசிரியர் லசந்த் அவர்கள் உடனடியாக கொடுக்கின்றார். ஏனென்றால் இந்த விடயத்தோடு நேரடியாக தொடர்புபட்டவர் குமார் பொன்னம்பலம் என்பதனால் அறிக்கையை பார்த்த குமார் பொன்னம்பலத்துக்கு காத்திருந்தது பெரும் அதிர்ச்சி. உடனடியாக கூறினார், அறிக்கை உண்மையில் ஒரு போலியானது, இது பெரிய மோசடி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது என்று நேரடியாகவே சண்டே லீடர் பத்திரிகையின் ஆசிரியர் லசந்தவிடம் கூறுகின்றார். லசந்த உடனடியாக அவ்வாறு என்ன இருக்கின்றது, ஒரு கட்சியின் அறிக்கை அல்லவா என்று கேட்கின்ற போது இல்லை இல்லை, இதில் சம்பந்தனின் கையொப்பத்தை இட்டிருக்கக்கூடியவர், அவர் ஒரு சிரேஷ்ட சட்டத்தரணி, ஒரு சட்ட ஆளுமையாக பார்க்கப்பட்டவர். சம்பந்தனின் கையொப்பத்தை இட்டவர் நீலம் திருச்செல்வம், இதில் சம்பந்தன் இல்லை என்று அவர் வாதிடுகின்றார். அவை பற்றியும் அவர் பின்னர் சண்டே லீடர் பத்திரிகையிலே உடனடியாகவே அடுத்த கட்டத்திலே அடுத்த இது தொடர்பான கடுமையான விமர்சனத்தை குமார் பொன்னம்பலம் வைக்கின்றார். சம்பந்தனின் ஒப்பம் போலி கையொப்பம், அதனை இட்டவர் நீலம் திருச்செல்வம் என்று வைக்கின்றார். அந்த காலப்பகுதியிலே சண்டே லீடர் பத்திரிகையிலே குமார் பொன்னம்பலம் கூறிய இன்னும் ஒரு விடயம், இது ஒரு கிரிமினல் அஃபென்ஸ், அதாவது கிரிமினல் குற்றமாக இருக்கின்றது. இன்னும் ஒருவரின் கையொப்பத்தை இன்னும் ஒருவர் வைப்பது என்பது கிரிமினல் குற்றத்திலே நீலம் திருச்செல்வம் ஈடுபட்டிருக்கின்றார். ஆனால் அவர் சட்டத்துறை சார்ந்தும் அவருக்கு தெரியும் என்பதால் அதனையும் அவர் சமாளிப்பதற்கு தயாராக இருந்திருப்பாரோ அது தெரியாது. ஆனால் இது குமார் பொன்னம்பலம் அவர்கள் சண்டே லீடர் பத்திரிகையிலே முன்வைத்த விடயமாக இருந்தது. இன்று இருக்கக்கூடிய தமிழரசு கட்சியினருக்கோ அல்லது இன்று தமிழ் தேசியம் பேசுகின்ற பலருக்கோ இந்த விடயம் தெரியாமல் இருந்திருக்கும். அல்லது கொழும்பிலிருந்து வந்து இன்று வடக்கு கிழக்கிலே கடை விரித்து வியாபாரம் செய்கின்ற அரசியல்வாதிகளுக்கோ இந்த விடயம் தெரியாமல் இருந்திருக்கும். சிலவேளை இதனை கூறுவார்கள், சம்பந்தன் ஐயாவின் தூர நோக்கான சிந்தனை தான் நீலம் திருச்செல்வம் ஒப்பமிட்டது என்று கூறினாலும் சந்தேகப்படுவதற்கு வாய்ப்பில்லை. பழமை போன்றுதான் சம்பந்தனின் செயற்பாடு இருக்கின்றது. அறிக்கை தொடர்பில் எல்லாம் உண்மைகளும் வெளியான பின்னர் என்னுடைய அனுமதியோடு அல்லது நான் அவருக்கு ஒப்புதல் வழங்கியதனால் தான் நீலன் இந்த ஒப்பத்தை இட்டார், நீலம் திருச்செல்வம் இந்த ஒப்பத்தை வைத்தார் என்று ஒரு பூசி மெழுகின்ற ஒரு அறிக்கையை சம்பந்தன் பின்னிட்ட நாட்களிலே வைக்கின்றார். மெத்த படித்தவர்களின் ஒரு சிந்தனை இப்படித்தான் இருக்கும். தமிழ் மக்களினுடைய வலிகளும் வேதனைகளும் அவர்களுக்கு உணவு கொடுத்தது, உடை கொடுத்தது, வீடு கொடுத்தது, இவ்வாறெல்லாம் பல விடயங்கள் அவர்களுக்கு தான் சலுகையாளர் மாறியதையும் எம்மவர்கள் என்று பேசிக்கொள்வதை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த சம்பவம் நடந்து அடுத்த வாரமே தமிழர் விடுதலை கூட்டணியின் கூட்டம் கொழும்பிலே இடம்பெறுகிறது. கொழும்பிலே இடம்பெற்ற கூட்டத்திலே கடுமையான அழுத்தங்கள் அல்லது கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகிறது. மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த ஜோசப் பரராஜசிங்கம் அவர்கள் கடுமையான கருத்துக்களையும் இது ஒரு இந்த செயற்பாடை வன்மையாக கண்டித்தும் அவர் ஒரு தத்துணிவான கருத்துக்களை முன்வைக்கின்றார். உடனடியாக என்ன செய்வது என்று தெரியாத தடுமாறிய ஆனந்த சங்கரியின் சம்பந்தனின் திக்கு முக்காடி கொண்டிருக்கிறார். கூட்டத்திலே சென்ற ஜோசப் பரராஜசிங்கத்தோடு சென்றவர்கள் கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கின்றார்கள். இது ஒரு கட்சியினுடைய விடயத்திலே இவ்வாறான போலியான செயற்பாடுகளை அனுமதிக்க முடியாது என்கின்றார்கள். உடனடியாகவே வெளியிலே ஓடி சென்ற ஆனந்த சங்கரி அவர்கள் ஏதோ நீலம் திருச்செல்வத்திடம் பேசியதாக அந்த கூட்டத்திலே கலந்து கொண்ட இன்றும் உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு முக்கிய பிரமுகர் அவர்கள் உறுதிப்படுத்தினார். இவ்வாறாக கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்ட போது அன்றும் மட்டக்களப்பு மாவட்டத்திலிருந்து சென்றிருந்த ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராஜசிங்கம் மிகவும் பவ்யமாக எதுவுமே உரையாடாமல் அந்த இடத்தில் இருந்ததாக
அந்த சம்பவத்தை நேரில் பார்த்த இன்னும் ஒரு முக்கிய பிரமுகர் கூறுகின்றார். அவர் அந்த இடத்திலே இருந்துவிட்டு எதுவுமே கூறவில்லை. ஜோசப் பரராஜசிங்கம் இந்த கருத்துக்களை கூறியதனால் ஜோசப் பரராஜசிங்கத்தை கட்சியிலிருந்து வெளியே எப்படி போடுவது என்று அன்றே சம்பந்தன் யோசித்தாராம். அதாவது தமக்கு எதிராக தென்னிலங்கையின் நிகழ்ச்சியினர்களுக்கு எதிராக கட்சிக்குள் இருப்பவர்கள் செயற்பட முடியாது என்பதனை அன்று சம்பந்தம் யோசித்தார். இன்று ஸ்ரீதரனை வெளியிலே போடுவதற்கு CVK சுமந்திரன் சிந்திப்பது போன்று அன்று ஜோசப் பரராஜசிங்கம் குமார் பொன்னம்பலத்தின் இந்த கட்டுரை விவகாரத்திலே குமார் பொன்னம்பலத்தினுடைய நிலைப்பாடுகளை அன்று வெளிப்பட்டதை அடுத்து விமர்சனங்களை முன்வைத்த ஜோசப் பரராஜசிங்கத்தை கட்சியிலிருந்து வெளியிலே போடுவதற்கு அதன் பின்னர் இடம்பெற்ற ஒரு கலந்துரையாடல்களும் காரணமாயிருக்கின்றது. சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கவும் கூறியிருக்கின்றார், இப்படியாக கட்சிக்கு கட்டுப்படாதவர்களை ஏன் வைத்திருக்கிறீர்கள், இவர்களை உடனடியாக வெளியேற்றுங்கள் என்கின்ற ஒரு கலந்துரையாடல் இடம்பெற்றதாக கூட பின்னிட்ட நாட்களில் சண்டை லீடரிலே ஒரு சிறிய கட்டத்திலே ஒரு செய்தி வெளியாகி இருந்தது. தமிழர் விடுதலை கூட்டணியின் கூட்டம் முடிந்த கையோடு உடனடியாகவே சம்பந்தன், ஆனந்த சங்கரி, நீலம் திருச்செல்வம் மீண்டும் சந்திரிகாவிடம் ஓடி செல்லுகிறார்கள். அவர்கள் தமிழர் விடுதலை கூட்டணியின் கூட்டம் முடிந்த மறுகணமே மூவருக்கும் இருந்த பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டு அவர்களுக்கு வழங்கப்பட்டிருந்த கார் மாற்றப்பட்டு மீண்டும் ஒரு புதிய கார் வழங்கப்பட்டது. அன்றைய காலப்பகுதியில் தான் மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த கட்சியிலே இருந்த ஒரு முக்கிய நாடாளுமன்ற உறுப்பினருக்கு இப்போதும் அவர் உயிரோடு இருப்பதாக கூறப்படுகிறது. கொழும்பு பகுதியிலே ஒரு வீடு வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது. அவர்களுக்கு கார் வழங்கப்பட்டது, இவருக்கு வீடு வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது. சந்திரிகாவின் நிலைப்பாடுகளை அந்த கட்சி கூட்டத்திலே ஆதரித்ததனால் இந்த செயற்பாடு இடம்பெற்றதாக இதுவும் ஊடகப்பரப்பிலும் ஊடகங்களிலும் ஆங்காங்கே விமர்சிக்கப்பட்டது. அந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் இப்போதும் இருக்கின்றார். அவர் ஒரு பழமையான அரசியல்வாதி என்று கூறினாலும் அவர் ஓரிரு விடயங்களுக்கு கூட வாய் திறக்க மாட்டார். மௌனமாக அரசியல் செய்யக்கூடிய மிகவும் ஒரு திறமைசாலி. இப்போதும் அவருக்கு கொழும்பு பகுதியிலே ஒரு வீடு இருப்பதாக கூறப்படுகிறது. இதனை ஊடகங்களும் அன்று வெளிப்படுத்தி இருந்தன. இதற்கு ஒரே ஒரு சாட்சி இன்று இருவர் இருக்கின்றார்கள். அதில் ஒருவர் இப்போதும் ஒரு தலைமையாக இருக்கக்கூடியவர், இன்னும் ஒருவர் வெளியிலே அரசியலில் இருந்து ஒதுங்கினாலும் இந்த செயற்பாடுகள் போட்டி முழுமையாக தெரிந்த ஒருவர். இவ்வாறு கூறப்படுகின்ற விடயங்களில் தான் சம்பந்தன், நீலம் திருச்செல்வம், ஆனந்த சங்கரி எப்படி சந்திரிகாவுக்கு முட்டுக் கொடுத்தார்கள், எப்படி காப்பாற்றினார்கள் என்கின்ற விவரங்கள் வெளிவருகிறது. எனவே சந்திரிகா பண்டாரநாயக்காவினுடைய நிலைப்பாடுகள் அல்லது அவருடைய உண்மை முகங்களை வெளிக்கொண்டு வந்த குமார் பொன்னம்பலம் படுகொலை செய்யப்படுகிறார். அந்த படுகொலையை நியாயப்படுத்துவதற்கும் அல்லது அந்த படுகொலை தொடர்பில் முறையாக எந்த ஒரு கருத்துமே இப்போது கூறப்பட்ட 3 தலைவர்களும் கூறவில்லை என்பதுதான் இங்கு இருக்கக்கூடிய ஒரு துன்பியலான சம்பவம். அது மட்டுமல்லாது குமார் பொன்னம்பலம் செம்மணி விவகார வழக்கிலும் அவர் நேரடியாக களமிறங்குவதற்கு தயாராக இருந்த போதுதான் இந்த சம்பவம் இடம்பெற்றதாக கூறப்படுகிறது. எனவே ஒட்டுமொத்தத்தில் இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சந்திரிகா மீது பரிதாபப்படுவதா அல்லது எவ்வளவு ஒரு மிக கொடூரமான ஒரு பெண்ணாக இருந்திருக்கிறார் என்று கவலைப்படுவதா என்பதுதான் இங்கு இருக்கக்கூடிய மேலதிக தகவலாக இருக்கின்றது. எனவே சந்திரிகா இப்படிப்பட்ட ஒரு அரக்கத்தனமான மென்டாலிட்டியில் தான் அதாவது மனநிலையில் தான் இருந்தார் என்பதுதான் இங்கு இருக்கக்கூடிய மேலதிகமான தகவலாக இருக்கிறது. எனவே யார் மீதும் இன்று நாங்கள் பாவப்படுவதற்கோ அல்லது அனுதாபப்படுவதற்கோ அவர்கள் ஒன்றும் புனிதர்களாகவோ அல்லது தமிழர்கள் மீது ஒரு அனுதாபப்படுபவர்களாகவோ இருக்கவில்லை. அந்த வகையில் தான் இன்று சந்திரிகா பண்டாரநாயக்காவுக்கு நிகழ்ந்திருக்கிறது. நாங்கள் மரணம் தொடர்பில் கூறக்கூடாது, ஆனால் சம்பந்தனுடைய மரணம் தொடர்பிலும் கூட பல விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது. அவருடைய மரண வீட்டுக்கு கூட மக்கள் செல்லாத ஒரு சூழ்நிலை இருந்தது. தமிழ் மக்களை பொறுத்தவரையில் சாபங்களும் பாவங்களும் உடனடியாக தண்டனைகளாக மாறுகின்றது. இப்போதும் தமிழரசு கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு சிலர் மீது இப்படியான ஒரு சாபம் தமிழ் மக்களால் இடப்பட்டுக் கொண்டிருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் கடவுள் என்ன தீர்ப்பு கொடுக்க போகிறார் என்று. கடவுளின் தீர்ப்புக்கு யாரும் விதிவிலக்கல்ல என்பதுதான் இப்போது இங்கு இருக்கக்கூடிய இறுதியான செய்தி என்று கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.